ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நேற்றுக்கு நம்மளோட காவேரி லக்ஷ்மி பிரியா வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்திருந்தாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்ஸ்டாகிராமில் 400K வந்து ரீச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் போஸ்ட்டுமே போட்டிருந்தாங்க. எடுத்து வச்சு அதை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்ஸ் சொல்லி ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து லைவ்மே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு மெம்பர்ஸ் இருக்கும்போது வந்து ஸ்வேதா அப்படிங்கிறவங்க ஜாயின் ஆனாங்க. அவங்க அப்போ தான் ஸ்டார்டிங் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் சம்திங் 4 இயர்ஸாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து அவங்க கூட இன்னும் ஸ்டில் வந்து பாண்டிங் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காங்கன்னா அது காரணம் அவங்களோட ஃபோட்டோகிராஃபர் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. 400 ரீச் ஆன எல்லாத்துக்குமே, அதாவது 400 கீழே இருக்க ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ்க்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஃபேன் பேஜ் ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனுக்கு வந்து பர்த்டே அதுக்குமே வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கான பர்சனை நானே வந்து சர்ச் பண்ணிக்கிறேன், நீங்கள் யாரும் வந்து எனக்கே ஒரு 20 பேர் வந்து கமிட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எப்பயும் சொல்ல மாதிரி தான், வீக்காக நம்ம ஜஸ்ட் வீக்காக என்ஜாய் பண்ணால் போதும். இன் ஃபியூச்சரில் அது என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பர்சனை அவங்க லக்ஷ்மி பிரியா அண்ட் சுவாமிநாதன் 2 பேரும் அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள மேரேஜ் பண்ணிப்பாங்க. அதை வந்து இன்டெரக்டாக சொல்ல வந்திருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை. அப்புறம் வந்து சபரி கூட சேர்ந்து ஒரு ஷோ போயிருக்கும் போதுமே நிறைய பேர் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நிறைய போஸ்ட் எல்லாமே வந்துச்சு. அதுக்கு சரியான ரிப்ளைமே நம்ம சபரி வந்து கொடுத்துருந்தாரு. அதுவுமே கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதையுமே வந்து அங்கே சொல்லியிருந்தாங்க. அளவில் ஸ்வேதா பொண்ணாக போயிட்டாங்கன்னா 5 வருஷம் வந்து பையன் கூட இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களும் எங்களையும் சேர்த்து வச்சு கமிட் பண்ணி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒரு இஷ்யூ போச்சு போல், அது என்ன இஷ்யூன்னு சொல்லி நம்ம காவேரியுமே அதில் எக்ஸாக்டாக சொல்லலை. பட் யாருக்கோ தெரிஞ்சுன்னு என்ன சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம காவேரிக்கு ஏதோ இஷ்யூ இருந்திருக்கும் போல், அது என்னன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அந்த இஷ்யூக்கு அவங்களுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணதுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு எங்கள் வீட்டிலேயே வந்து இத்தனை பேர் கமிட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு ஆளுக்கு நீங்கள் 20 மெம்பர்ஸ் கிட்ட வந்து கமிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கே நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கே தெரியாது நான் இவங்க கூட கமிட்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்டேட் வந்து அதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ என்னோட பர்சனல், அதாவது லக்ஷ்மி பிரியா வீக்காக தனி, லக்ஷ்மி பிரியா தனி அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நம்ம சபரி ப்ரோ, அப்புறம் நம்ம குட்டி பாப்பா, சின்டன் பாப்பா, நர்மதா பாப்பா எல்லாருமே வந்து லைவில் ஜாயின் பண்ணி அவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம சபரி ப்ரோ லைவில் இருந்தாலே செம்ம ஃபன்னாக இருக்கும். அது எப்பவும் சொல்கிற மாதிரி தான் காவேரி அண்ட் நம்ம சபரி 2 பேருமே ஒரு ட்வின்னிங் மாதிரி தான். ஸோ கேர்ள் பாய் அப்படிங்கிற ஜெண்டர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். 2 பேரும் சேமாக நிறைய விஷயத்தில் இருந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து மலேசியா ஏன் போகலை காவேரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ காவேரியை இன்வைட் பண்ணல, ஸோ அதனால் போகலை அப்படின்னு தான் வந்து லைவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் லைவ் பார்த்துருப்பீங்க. இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். இது மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.